Hey guys, welcome to Arbelling Tamil. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஏஆர் காலர் பொசிஷனுக்காக ஃப்ரெஷராக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் இருந்தது, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசின ஆடியோ கால் இப்போ நீங்களும் கேளுங்க. ஓகே ஹாய். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏஆர் காலர் இன்டர்வியூ வந்து ஃப்ரெஷர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல ஒரு பெரிய கம்பெனியில். எஸ் சிஸ்டர். ஸோ அந்த ப்ரொசீஜர், இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்தது, எல்லாமே எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ஷியோர் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போனேன். ஸோ நான் எதுக்கு வாலண்டியராக நான் இதை ஷேர் பண்ணிக்க உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா, லைக் இதை பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் போனால் அது இன்னும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானே வாலண்டியராக சிஸ்டர் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு நான் வந்து ரெஸ்யூம் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஷேர் பண்ணி வித்தின் 1 வீக்லேயே நீங்கள் ஃப்ரெண்ட் மூலியமாக ரெஃபர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால ஹெச்ஆர் கால் பண்ணியிருந்தாங்க. ஓகே. கால் பண்ணிவிட்டு அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்டர்வியூக்காக. ஓகே மேம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது எங்களோட பேட்ச்சில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகே. இன்டர்வியூவோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறோம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம், இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேலரியே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து 23K சிடிசி அண்ட் 18K டேக் ஹோம் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஃப்ரெஷருக்கு 18K டேக் ஹோம். ஆமாம், ஃப்ரெஷருக்கு 18K டேக் ஹோம் சொல்லியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 45 days வந்து ட்ரைனிங் பீரியட், அதாவது சாட்டர்டே சண்டே இன்க்ளூடிங். 5 days தான் ஒர்க்கிங் ஆஸ் யூஷுவல். சாட்டர்டே சண்டே வீக் 6th வீக் ஆஃப் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா 45 days வந்து நம்ம ட்ரைனிங் பீரியட்ஸில் வந்து அவங்க லைக் பேசிக் எல்லாமே சொல்லி தருவாங்க. லைக் அந்த 45 daysலேயே நமக்கு வந்து நடுவில் அசஸ்மெண்ட்டு, தென் வந்து இனிஷியல் கேட்வே அண்ட் ஃபைனல் கேட்வே, தென் மாக் கால். 45 daysக்குள்ளே இது எல்லாமே முடிச்சிடுவாங்க. 45 daysல இது கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு கிராஜுவேஷன். இன்கேஸ் நம்ம இந்த 45 daysல அவங்க கொடுக்குற டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டா, பாஸ் ஆகிட்டா மட்டுமே நமக்கு ஜாப். தென் ஜாப் கொடுத்து 45 days சேலரியை வந்து ஓவரால் மொத்தமாக கொடுத்துட்றாங்களாம். இன்கேஸ் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோன்னா நமக்கு அந்த 45 daysக்கு சேலரியும் கிடையாது, தென் நமக்கு ஜாபும் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணி 6 monthக்கு அப்புறத்துலேருந்து குவார்ட்டர்லி நமக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 years கம்பல்சரி இங்கே ஒர்க் பண்ணணும், பட் நமக்கு எந்த பாண்டுமே இல்லை. இன்கேஸ் ஏதோ ஒரு ஜென்யூன் ரீசனால நம்ம 2 yearsக்கு முன்னாடியே வந்து ஜாப்லேருந்து குவிட் ஆகுறோம் அப்படின்னா நம்ம வாங்கின இன்சென்டிவ்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துடணுமா? எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நாங்கள் உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ண ஹெச்ஆருக்கு, ஸோ அதை வச்சே அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்களா, இல்லை உங்ககிட்ட இருந்து தனியாக ரெஸ்யூம் ஏதாவது வாங்கினாங்களா? இல்லை சிஸ்டர், ஆக்சுவலி கால் பண்ணும் போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து ஒன்று கையில் எடுத்துகிட்டு வாங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய 10th 12th காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பியும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னென்ன வேணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சிஸ்டர். ஓகே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லுங்கள். லைக் எத்தனை ரவுண்ட் இருந்தது, ஒவ்வொரு ரவுண்ட் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஃபஸ்ட்டு நாங்கள் 20 மெம்பர்ஸ் இருந்தோம். இவங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்க இல்லையா, அதை கேட்டுகிட்டே ஒரு 5 மெம்பர்ஸ் போயிட்டாங்க. மீதி 15 பேர் தான் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 15 மெம்பர்ஸ் இருந்தோம், ஹெச்ஆர் இருந்தாங்க. லைன் பை லைனாக அந்த ரெஸ்யூமில் இருக்க ஆர்டர் படி ஒவ்வொருத்தவங்க நேமாக சொல்லிவிட்டு ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசுங்க. தென் நீங்கள் வேறு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரே ஒரு டவுட்டு. ஸோ இது வந்து எல்லாம் குரூப்பாக நடந்தது உங்கள் 15 பேருக்கு முன்னாடி? ஆமாம். ஓகே. ஆமாம். ஓகே சிஸ்டர். தென் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, கிராமர்லாம் அந்தளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம வந்து லைக் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு 1 minute பேசுகிறோம், 2 minutes பேசுகிறோன்றதெல்லாம் கணக்கு இல்லை.
நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. லைக் நடுவில் ஸ்டக் ஆக வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களா ஓனாக டாபிக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு 15 மெம்பர்ஸ் முன்னாடி பேச சொல்லும் போது அவங்களுக்கு அது மறந்துடுது, பேச வரமாட்டேங்குது. ஆன் த ஸ்பாட்டில் அவங்க வந்து ஓகே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் இருந்து பேசுங்கன்றாங்க. அந்த மாதிரி பேசினா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு சில பேர் பேசலைன்னா இம்மீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் 15 மெம்பர்ஸ் இருந்தோம், 4 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில், மீதி 11 பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த 11 பேர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக சொன்னாங்கன்னு சொல்லியிருக்க முடியாது. அவங்க எல்லாமே பேசினாங்க, பட் நிறுத்தி பேசினாங்க. 5 நிமிஷம்லாம் பேசியிருக்காங்க, பட் ஸ்டாப் பண்ணி பேசினாங்க. 1 மினிட் பேசியிருக்காங்க, பட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டாங்க, எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு நர்வஸும் இல்லாமல். ஸோ அதுதான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன நடந்ததுன்னா, செல்ஃப் இன்ட்ரோ பிளஸ் ஏதாவது ஒரு ஃப்ரீ டாபிக் எடுத்து ஃப்ரீ ஸ்பீச் மாதிரி நம்ம பேசணும். எஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து லைக் செல்ஃப் இன்ட்ரோ கேட்கல. லாஸ்ட் இயர் ஐ மீன் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒரு டாபிக் பற்றி பேச சொல்கிறாங்க. ஓகே. தென் டாபிக் செகண்ட் நமக்கே தெரிஞ்சா நம்மளே பேசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆமாம், ஏதோ இல்லை டாபிக் இல்லை, பேசணும். நம்ம வந்து ஏதோ ஒரு ஓன் டாபிக் பேசிக்கலாம். ஓகே. ஆனா கான்ஃபிடென்ட்டா பேசணும், அது மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் சிஸ்டர், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ செகண்ட் ரவுண்ட் எப்படி இருந்தது? செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. பட் செகண்ட் ரவுண்டுக்காக நாங்கள் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் 1:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து பேனல் ரவுண்டு. லைக் இது வந்து லேப் மூலியமாக கனெக்ட் பண்ணாங்க. ஒரு ரூமில் வந்து ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பில் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அவரு நம்மளை கொஷின் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ வாங்குறாரு. அவர்கிட்ட இது வந்து ஒரு பர்சன் தான் பேசுறாங்களா இல்ல ஐவியா? ஆமாம், இல்லை பர்சன் தான் பேசுகிறாங்க. லைக் நம்மளோட அந்த வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது, அவருடைய ஃபேஸ்லாம் எதுவுமே தெரியல. ஜஸ்ட் அவரோட வாய்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துடுறோம். அவர்கிட்ட பேசும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மைலியாக எந்த ஒரு நர்வஸும் இல்லாமல் பேசினாலே போதும். ஏன்னா நான் கூட அந்த அளவுக்கு இங்கிலீஷ்லாம் ஃப்ளூவன்சி கிடையாது. ஓகே. லைக் நான் போனேன், ஜஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் எல்லாருக்குமே அந்த நர்வஸ் இருக்கும், பட் மேக்ஸிமம் அதை நாங்கள் காமிச்சிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டோம். தென் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் அவங்களாம் ஒரு டாபிக் சொல்கிறாங்க. லைக் உங்கள் காலேஜ் டேஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் டேஸை ஷேர் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி அவங்களாம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஓகே. ஆன் த ஸ்பாட் டாபிக் கொடுத்து நம்மள பேச வைக்கிறாங்க. ஆமாம், அந்த ஸ்பாட். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டு, ஃபெமினிசம் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன So டாபிக் வந்தது? எனக்கு வந்து உமன் எம்பவர்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் அதை பற்றி பேசினேன். லைக் 1 மினிட் தான் பேசினேன், அவங்க எதுவும் சொல்லலை. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. லைக் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பர்சன்டேஜால் டிவைட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க, இவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ரிலாக்ஸ்டாக கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் டெஸ்ட் மாதிரி அப்படியே. ரைட், ஆமாம். லைக் அதில் 4 பேர் போகணும், பட் 4 பேருமே செலக்ட் பண்ணிட்டாங்க அதில். ஓகே. அண்ட் கிளாரிஃபிகேஷன், இப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி சொன்னீங்களா, அதுக்கு வந்து பேப்பர் பென் ஏதாவது தராங்களா? நம்ம வேணா ஆமாம் ஆமாம், அந்த டேபிள் மேலேயே வந்து அவங்க ஒரு டைரியும் ஒரு பென்னும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, போட்டுட்டு என்ன ஆன்சர் சொல்லுங்கன்றாங்க. பட் டைம் கொடுக்குறாங்க நமக்கு. நம்மள வந்து ஈஸியா தான் இருந்ததா? ஈஸியாக தான் இருக்குது சிஸ்டர், ஒன்றுமே இல்லை. ஒரே இதுதான், நீங்கள் மைனஸ் பண்ணி ஒரு நம்பரோட ஐ மீன் பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா? ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன். லைக் எப்படி கேட்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 - 50 அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 100 - 50 = 50. ஸோ 50 டிவைடட் பை 20% இல்லை 10% அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே. அந்த 50ல 20% எவ்வளோ? அந்த மாதிரி எவ்வளோ அந்த மாதிரி கேட்குறாங்க. லைக் இது மாதிரி தான் எல்லாருக்குமே கேட்டாங்க. இந்த ரவுண்ட் ஆக்சுவலி இந்த 2 ரவுண்ட் நம்ம முடிச்சிட்டாலே மேக்ஸிமம் நம்ம செலக்ட் ஆன மாதிரி தான். பிகாஸ் இது 2 ரவுண்ட் தான் முக்கியமான ரவுண்ட். திருப்பி தேர்ட் ரவுண்ட்க்கு ஈவினிங் வந்து 6:30 ஆயிடுச்சு. அது முடிக்கிறதுக்கே 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ போகிறவங்க வந்து ப்ரிப்பேர்டாக போகணும். ஏன்னா மேக்ஸிமம் மார்னிங் போனால் கண்டிப்பாக 7:30 8 ஆயிடுது. ஒன் டேலேயே முடிச்சிடுறாங்க. ஓகே. இப்போ தேர்ட் ரவுண்ட் எப்படி இருந்தது? ஹெச்ஆர் ரவுண்டா? தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெர்சன்ட் ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. லைக் அது எப்படின்னா வந்து கொஷின்ஸ்லாம் ஐ மீன் இது வந்து சிஸ்டம் மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 80 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்கன்னா நம்ம 50 மார்க்ஸ்க்கு எடுத்தால் பாஸ், அந்த மாதிரி. ஓகே.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து ஒரு ஒரு லைன் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல்லா ஐவிஆர் தானே பேசும். ஏன்னா இத பத்தி இது ஃபுல்லா கொஞ்சம் சேனல்ல. இது ஃபுல்லா ஐவிஆர் தான் பேசும். லைக் வந்து ஷி வாஸ் வெரி எப்படி சொல்றது, ஷி இஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள் அந்த மாதிரி சொல்லும். அது சொல்றத வந்து நம்ம கரெக்டா ரிப்பீட் பண்ணணும். அது எப்படின்னா, ஆமா சிஸ்டர், அது கொஞ்சம் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலது கஷ்டமா இருக்கும், ஒரு சிலது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா தான் இருக்கும் சிஸ்டர். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இஸ், வாஸ், தட் அந்த மாதிரிலாம் டைப் பண்ணணும். லைக் சி டேஷ் கேர்ள், ஷி வாஸ் அ கேர்ள், லைக் அந்த மாதிரி கிராமர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தென் வந்து கிராமர்ஸ்ல வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆமா சிஸ்டர், அந்த மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து செகண்ட் இருந்தது. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்றாங்க. பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு ரீரைட் த பேசேஜ். ஆக்சுவலி அது எப்படி இருக்குன்னா வந்து நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை பார்த்துட்டு அதே வச்சு நம்ம கீழே பேசேஜ் கிரியேட் பண்ணுவோம். பட் இது அப்படி கிடையாது. அந்த பேசேஜை ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு டவுட், உங்கள் கையில் ஏதாவது பேப்பர்ஸ் கொடுத்துட்றாங்களா? எதுவுமே இல்லை சிஸ்டர், நம்ம சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். சிஸ்டமில் வந்து அந்த பேராகிராஃப் அதெல்லாம் வந்து வியூ ஆகுதா? ஆமா, வியூ ஆகுது. அதே மாதிரி அது ஒரு பேசேஜ் கொடுத்துருது. அந்த பேசேஜை நம்ம வந்து ரீரைட் பண்ண சொல்லுது. அது வந்து விசிபிளா இருக்காது. அந்த டைம் முடிஞ்சோடனே அது இன்விசிபிளா ஆயிடும். அதை நம்ம வந்து டைப் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ இந்த பேசேஜ் உங்க முன்னாடி ஒரு பேசேஜ் ஒரு 5 லைன்ஸ் வருது வச்சுக்கோங்களேன். அது பார்த்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது விசிபிளா இருக்காது. பிறகு நீங்க அதை டைப் பண்ணணுமா? ஆமா சிஸ்டர், அந்த மாதிரி இருக்கும். திருப்பியும் ஜம்பிள்டு லெட்டர் மாதிரி கொடுத்துடுறாங்க. லைக் ஒரு லைனை 3ஆ டிவைட் பண்ணி மாத்தி மாத்தி கொடுத்துடுறாங்க. அதுவுமே ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வியூ ஆகுது. 30 செகண்ட்ஸ்ல அது வந்து வியூ ஆக மாட்டேங்குது. அதை நம்ம மைண்ட்ல வச்சு அதை கரெக்டா சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதுல வந்து நம்ம வந்து 50 மார்க்ஸ் எடுத்துட்டா நம்ம பாஸ். எல்லாமே வந்து அந்த வேர்ஸ் அண்ட் ரவுண்ட்ல நடக்கிற விஷயம். வேர்ஸ் அண்ட் ரவுண்ட்ல இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ரவுண்ட். ஓகே. இந்த வேர்ஸ் அண்ட் ரவுண்ட் நடக்கும்போது எப்படி இருந்தது? லைக் கூட யாராவது இருந்தாங்களா இல்ல வெறும் அந்த லேப்டாப் மட்டும் தான் இருந்ததா? கூட யாருமே இல்ல. நம்மள வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கு. நம்ம சிஸ்டம் மட்டும் தான் ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அவங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க முடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு இங்க வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு மார்க்ஸ்க்கு எவ்வளவு எடுத்தா பாஸ்? 80 மார்க்ஸ்க்கு 50 எடுத்தா பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 48 தான் ஸ்கோர் பண்ணேன். சரி ஓகே, நீங்க நியரா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. எப்பவுமே யாருக்குமே நாங்க சான்ஸ் கொடுக்க மாட்டோம். லைக் 48 எடுத்திருக்கீங்க, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அதுல நீங்க வந்து ஓகே அப்படின்னா ஓகே நாங்க உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் கொஞ்சம் அது கஷ்டமா தான் இருந்தது. திருப்பியும் செகண்ட் சான்ஸ்லயே வந்து நான் 53 எடுத்துட்டேன். ஸோ அதனால அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு நியர்பை ஸ்கோர் வந்தா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதுவும் வந்து 47க்குலாம் தர மாட்டாங்களா? 48 49 அந்த ஸ்கோருக்கு தான் தருவாங்களாம். அந்த மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க. தென் ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து லைக் நெக்ஸ்ட் வீக்கில் கால் வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜாயினிங் டேட் எல்லாமே சொன்னாங்க சிஸ்டர். கால் வந்துதா? கால் வந்தது சிஸ்டர். அவங்க நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இன்டர்வியூ முடிச்சு எனக்கு 2 டேஸ்லேயே கால் வந்தது. கால் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக், அதாவது எனக்கு வெட்னஸ்டே கால் வந்தது, நீங்கள் வந்து மண்டே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னலாம் ஐ மீன் என்னோட கேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிளாரிஃபிகேஷன் இருக்கு. என்னன்னா இது வந்து நைட் ஷிஃப்ட் தான் 100% கரெக்ட்டுங்களா? ஷியோர் சிஸ்டர், இது வந்து நைட் ஷிஃப்ட் தான் சிஸ்டர். ஓகே. ஆனால் கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுக்குமேவா? பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுக்குமே. அது பிக்கப் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ட்ராப் வந்து டோர் ஸ்டெப்லேயே ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் இன்னும் ஒரு டவுட்டு, இப்போ ஃபுட்ஸ்லாம் எப்படி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா டின்னருக்கு? டின்னருக்கு எதுவும் ப்ரொவைட்லாம் பண்ணுறதில்ல. கீழவே வந்து லைக் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஓகே. அதாவது நம்மளே வாங்கிக்கணும் இல்லை நம்ம கொண்டு வரணும்? நம்ம வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரதே பெஸ்ட்டு தான். அங்கே வந்து வாங்கிக்கிறத விட, ஏன்னா அங்கே நின்றாலே ஒரு 1/2 hour ஆயிடுது. அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஓகே சூப்பர். அப்போ ஃபுட் விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்டு
லேடிஸ் முக்கியமா பயப்படுறாங்க. நைட் ஷிஃப்ட் சேஃப் தானா? ஸோ போனா எப்படி? நம்ம சேஃபா போவோமா? கேப்ல எப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஆமா, ஆமா. அப்ப நானே அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா நான் எங்க வீட்லயுமே சரி, நானுமே சரி, நைட் ஷிஃப்ட் எப்படி போறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சீரியஸ்லி சொல்றேன், வுமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கேர் பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டிஸ் பார்த்துட்டே இருக்காங்க. லீவ்ஸ்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கப்பா? லீவ்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்ல லீவ்ஸ் கிடையாது. ட்ரைனிங்ல வந்து 1 டே கூட லீவ் எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப முடியல அந்த பட்சத்தில் வேணா நம்ம வந்து 1 டே லீவ் எடுத்துக்கலாம். பட் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காட்டணும். தென் அதுக்கு நம்மளுக்கு வந்து எல்ஓபி தான் போடுவாங்க. நம்ம வந்து ட்ரைனிங் பீரியட்ல மட்டும் சொல்றீங்களா? இது வந்து ட்ரைனிங் பீரியட்ல மட்டும் 45 டேஸ் ஆயிட்டு நம்ம வந்து ஓகே செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி வந்து 2 லீவ்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லீவ்ஸ் வந்து ஒரு லீவ் வந்து கேஷுவல் லீவ் கொடுக்குறாங்க, இன்னொரு லீவ் வந்து சிக் லீவ் கொடுக்குறாங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ஒரே ஒரு குட்டி கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. லைக் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, எனக்கு கரெக்டாக பேச வராதுன்னு சொல்றாங்க. ஸோ உங்க சைட்ல இருந்து ஏதாவது டிப்ஸ் ஷேர் பண்றீங்களா? லைக் நீங்க எப்படி பண்ணா நல்லா இருக்கும், என்ன நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் முக்கியம்தான். பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம நர்வஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஷராக போகிறோம். ஸோ நர்வஸ்னஸ் இருக்கும் தான். அந்த நர்வஸ்னஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து அந்த அளவுக்குலாம் கிராமர் செக் பண்ணல. நம்ம வந்து 1 மினிட் பேசுகிறோம், 2 மினிட் பேசுகிறோம், அந்த டைம்லாம் கணக்கு இல்லை. நம்ம பேசுகிறத வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசினா இது மட்டும் போதும். கான்ஃபிடென்ட்டாக பேசினாலே போதும். தென் அந்த வெர்சன் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் படபடன்னு இருக்கும். பிகாஸ் அந்த டைம் போய்கிட்டே இருக்குமா. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக வந்து லைக் அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதை மாதிரி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் அது வந்து ஐவிஆரில் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு சிஸ்டம் வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிட்டா அவ்வளோதான், அந்த 2-3 கொஷின் அதை நம்ம ஆன் பண்ணுறதுக்குள்ளே போயிடும். ஸோ 2-3 மார்க் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால நீங்கள் மவுஸை லைக் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ஆகாது. அது முக்கியமான விஷயம். அவங்களே சொல்லி தான் அனுப்புவாங்க. பட் சொல்லியுமே ஒரு சில பேர் வந்து அது பண்ணல. அதனாலே ஒரு 43 மார்க் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்களால கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதுதான் நம்ம மார்க்காக வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நம்ம மார்னிங் போனால் கம்பல்சரி 7-8 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தேவையானது ஒரு ஃபுட்டோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸோ தண்ணியோ எல்லாமே கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போங்க. தென் அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பிஃபோராகவே வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12th தென் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் பிஃபோராகவே பிடிஎஃபாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து இப்போ டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்களா, இல்லை எப்படி 12th முடிச்சா கூட அட்டென்ட் பண்ணலாமா? இல்லை, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ தென் டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்க. 10th 12th டிப்ளமோவுக்கு பார்த்தீங்கன்னா 16K சேலரி கொடுக்குறாங்க. டிகிரி ஹோல்டருக்கு வந்து 18K சேலரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தான். ஓகே. இப்போ வந்து 12th மட்டும் முடிச்சா கூட அட்டென்ட் பண்ணலாமா? 12th பாஸ் ஆகிருக்கணும், இல்லை வந்து டிப்ளமோ பாஸ் ஆகிருக்கணும். கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த 12th டிப்ளமோ முடித்தவங்களுக்குலாம் வந்து 16K தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு தான் 18K. இதுவுமே அவங்க பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி கூட கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபைன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கிட்டது. அண்ட் தேங்க்யூ அகெயின் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர். தேங்க்யூ சிஸ்டர். இன்னொரு விஷயம் நான் கூட தேங்க் பண்ணணும். பிகாஸ் உங்கள் யூடியூப்பில் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஃப்ரெஷராக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.